ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவா அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு, நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு, A++ கிரேடும் வாங்கியிருக்குங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான். 2009 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. அண்ட் தென் அடுத்தது பார்க்க போகிற காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 1966 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க இந்த காலேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் வாங்கியிருக்கக்கூடிய காலேஜ் தான். 2006 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் வாங்கியிருக்கு. 2008 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க இந்த காலேஜ். அடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் மஹிந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2005 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டு வாங்கியிருக்கு, நாக்கால பி கிரேட் வாங்கியிருக்குங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தாங்க இது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, நாக்கால ஏ கிரெடிட் ஆகியிருக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ் வந்து அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, நாக்கால ஏ கிரேடும் வாங்கியிருக்குங்க. அண்ட் என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.